ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸா பெறும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2002 ரிலீஸ் ஆன கோஸ்ட் ஷிப் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். 1962 வருஷம் ஒரு பெரிய கப்பலை காமிக்கிறாங்க. பாக்குறதுக்கே செம பிரம்மாண்டமா இருக்குது. அதுக்குள்ள இருக்கிறவங்களும் செம ஜாலியா பார்ட்டில டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க அங்க ஒரு குட்டி பொண்ணு இருக்கிறா. அவ தனியா தான் இருக்கிறா போல. சோ போரிங்கா ஒரு இடத்துல உட்காந்து பசில் கேம் சால்வ் பண்ணிட்டு இருக்கா. சோ இந்த குட்டி பொண்ணு அந்த கப்பலோடைய கேப்டன் கூப்பிட்டு வாமா நம்ம 2 பேரும் டான்ஸ் ஆடலாம்னு சொன்னதும் இந்த குட்டி பொண்ணும் சரின்னு சொல்லி டான்ஸ் ஆடுறதுக்காக போறா. அப்ப பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு லிவரை பிடிச்சி இழுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அங்க இருக்கிற ஒரு தின்னான கேபிள் ரிலீஸ் ஆகி அதுக்கு நடுவுல வர எல்லா பொருளையும் பாதியா கட் பண்ண ஆரம்பிக்குது. இதனால அங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்த எல்லாருமே 2 துண்டா ஆகிடுறாங்க. சோ துண்டாகி எல்லாருமே அந்த இடத்துலயே செத்து போறாங்க. இந்த குட்டி பொண்ணு குட்டியோண்டு இருந்ததுனால அவ மட்டும் எப்படியோ அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிடறா. சோ அப்படியே அந்த கேப்டனை பாக்குறா. அவருடைய வாயை பிச்சுக்கிட்டு அந்த ஒயர் போய் இருக்குது. இத பார்த்ததும் அந்த குட்டி பொண்ணு கத்துறா. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்ப பிரசன்ட்ல ஒரு டீமை காமிக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா அந்த கடலுக்கு நடுவுல ஏதாவது கப்பல் பிரச்சனையில மாட்டிக்கிச்சுன்னா இவங்க தான் போய் அதை சரி பண்ணி அதை இழுத்துட்டு வருவாங்க. சோ இது மூலமா தான் இவங்க நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க. இப்படி இருக்க ஒரு இடத்துல போய் வேலையெல்லாம் முடிச்சிட்டு பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இவன் தான் அந்த டீமோட கேப்டன். ரொம்ப நல்லவன். அப்புறமா ஒரு பொண்ணும் இருக்காங்க. இவங்க தான் படத்தோட ஹீரோயின். சோ எல்லாரும் ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தன் இவங்க கிட்ட வாண்டடா வந்து பேச ஆரம்பிக்கிறான். இவன் பேரு தான் ஜாக். ரொம்ப முக்கியமான கேரக்டர். ஜாக் என்ன சொல்றான்னா, நான் ஒரு வெதர் போர்காஸ்டரா இருக்கிறேன். ஒரு நாள் இப்படி ஹெலிகாப்டர்ல போய் செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கப்பல் நடு கடலில் நிக்கிறத பார்த்தேன். சோ நம்ம போய் அதுல ஏதாவது கிடைக்குமான்னு செக் பண்ணலாம். அதுல வர்ற பங்குல எனக்கு ஒரு 20% மட்டும் கொடுங்கன்னு இந்த டீம் கிட்ட கேக்குறான். இந்த கேப்டனும் அவருடைய டீம் கிட்ட கேட்டு பாக்குறாரு போலாமான்னு. சோ எல்லாரும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதனால இந்த ஜாக்கையும் கூட்டிட்டு அந்த பெரிய கப்பல் இருக்கிற லொகேஷனுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா லொகேஷன் பக்கத்துல வந்தாலுமே எந்த ஒரு கப்பலும் இருக்கிற மாதிரியே தெரியல. அப்ப திடீர்னு ஒரு பெரிய கப்பல் மேல இவங்க போட் வந்து மோதிருது. ஆனா யாருக்கும் பெருசா அடிப்படல, தப்பிச்சிடுறாங்க. அப்படியே வெளியில அந்த பெரிய கப்பலை காமிக்கிறாங்க. துருப்பிடிச்சு ரொம்பவே பழமையா இருக்கு. இதுதான் 1962 வருஷம் தொலைஞ்சு போன அந்த கப்பல். சோ அந்த பெரிய கப்பலுக்குள்ள போறதுக்காக இவங்க எல்லாருமே தயாராகிறாங்க. ஆனா ஜாக்கும் இந்த மொட்டையும் மட்டும் இந்த போட்லயே இருக்காங்க. மத்த எல்லாருமே அந்த பெரிய கப்பலுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. உள்ள போனதும் நிறைய வித்தியாசமாலாம் நடக்க ஆரம்பிக்குது. அப்ப பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. சோ அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடி போறாங்க. பார்த்தா அது ஒரு கிளாக் தான். அதுல இருக்கிற பெண்டுலாம்ல இருந்து தான் அந்த மாதிரி சத்தம் வந்திருக்கும். சோ அதை தொடலாம்னு இந்த கேப்டன் போகும்போது திடீர்னு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. உடனே எல்லாரும் பயந்துடுறாங்க. அப்புறமா மறுபடியும் எல்லாரும் நார்மல் ஆயிட்டு அந்த கப்பலுக்குள்ள சுத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த ஃப்ளோர் உடைஞ்சி ஒருத்தன் கீழே உள்ள பாக்குறான். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் கீழே உள்ள போனவன பிடிச்சிடுறா. அப்ப அந்த இடத்துல ஒரு பொண்ணு நிக்கிறத நம்ம ஹீரோயின் பாக்குறா. டக்குன்னு தெளிவா பாக்குறா. அதுக்குள்ளே அது மறைஞ்சு போயிருது. அப்புறமா எல்லாரும் சேர்ந்து அவனை மேல தூக்கிடுறாங்க. சோ மறுபடியும் எல்லாரும் அந்த கப்பலுக்குள்ள தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு 2 பேரும் தேடிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு டிஜிட்டல் வாட்ச் இருக்கிறத பாக்குறாங்க. இதை பார்த்ததுமே ஆகிடுறான். ஏன்னா 1962 வருஷம் தான் அந்த கப்பல் காணாம போயிருக்கும். சோ அந்த டைம்ல டிஜிட்டல் வாட்ச்ன்றதே கிடையாது. அப்படி இருக்க இந்த வாட்ச் எப்படி இங்க வந்திருக்கணும் பேசிட்டு இருக்கும்போது அடே நமக்கு முன்னாடி யாராவது வந்திருப்பாங்களான்னு சொல்லி அந்த கேப்டன் இவங்களை சமாதானப்படுத்துறாரு. அப்புறமா ரொம்பவே லேட் ஆனதுனால அந்த ஷிப்போட மேனுவலை மட்டும் எடுத்துட்டு மறுபடியும் அவங்க போட்டுக்கு வந்துடுறாங்க. இப்படி இருக்க நம்ம ஹீரோயின் ஒரு சின்ன பொண்ணை பார்த்துருப்பா பாத்தீங்கல்ல. சோ அதை பத்தி இந்த ஜாக் கிட்ட சொல்லும் போது அந்த ஜாக் என்ன சொல்றான்னா, நீங்க எதையாவது இமேஜினேஷன் பண்ணிருப்பீங்க. சோ நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு ஜாக் சொல்லிடுறான். இப்படி இருக்க அடுத்த நாள் காலையில இந்த பெரிய ஷிப்ல ஓட்டை இருக்கிறதுனாலதான் மூழ்கிட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. இன்னும் 3 நாளைக்குள்ள இந்த கப்பலை சரி பண்ணா மட்டும்தான் இந்த கப்பலை நம்ம கொண்டு போக முடியும்னு பிளான் போட்டு அதுக்கான வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கிற இடத்துக்கு வரா. அங்க பார்த்தா ஏகப்பட்ட புல்லட்டோட மார்க் இருக்குது. சோ இங்க யாரும் வந்து புல்லட்டால சுட்டிருப்பாங்கன்னு ஆச்சரியமா பார்த்துட்டு மறுபடியும் மேலே ஏறும்போது மறுபடியும் அந்த குட்டி பொண்ணு நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து நிக்கிறா. சோ நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ஜெர்க்காகி பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. இதனால அவன் மண்டையில அடிபட்டு கொஞ்சோண்டு ரத்தம் சிந்திடுது. அது அப்படியே அந்த ஹோல் வழியா உள்ள போகுது. அப்ப பார்த்தா கரெக்டா அந்த இடத்துக்கு ஜாக் வந்து நம்ம ஹீரோயினை அங்கிருந்து கூட்டிட்டு போறான். இவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லாவே ஆட்டோமேட்டிக்கா பிளட்டா வர ஆரம்பிக்குது. அது போக அதுக்குள்ள ஏகப்பட்ட டெட் பாடியும் மிதக்குது. இந்த சைடு இவங்க கேப்டன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் நேரா எங்க போறான்னு பாத்தீங்கன்னா இந்த துரு பிடிச்ச கப்பலுடைய கேப்டன் ரூமுக்கு வரான். அங்க பார்த்தா ஒரு கிளாஸ்ல வைன் இருக்குது. சோ அதை எடுத்து குடிக்கலாம்னு குடிக்கும் போது அந்த கண்ணாடியில பழைய கேப்டனுடைய உருவம் தெரியுது. டக்குன்னு பயந்து கிளாஸ கீழே போட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். அங்க
கட் பண்ணா நம்ம ஹீரோயினும் அந்த ஜாக்கும் இந்த கப்பலுடைய இன்ஜின் ரூமுக்கு வராங்க. ஒரு கதவை ஓபன் பண்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பயங்கர போர்ஸ்ல தண்ணி எல்லாம் வர ஆரம்பிக்குது. அதை விட கொடுமை என்னன்னா செத்து போன மனுஷங்களுடைய டெட் பாடியும் அது கூட மிதந்து வருது. சோ இதை பார்த்ததுமே ரெண்டு பேரும் பயங்கரமா பயந்துடுறாங்க. இந்த டைம்ல இவங்க வந்த கதவும் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகுது. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இங்க நடக்குதுன்னு. சோ வேற ஏதாவது வழி இருக்குமான்னு அந்த இடத்துல தேட ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்க எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த மொட்டையும் வேற சைட்ல ஏதாவது இருக்குமான்னு தேட ஆரம்பிக்கிறான். அப்போ பாத்தீங்கன்னா அந்த ஹால்ல இருந்து யாரோ பாடுற மாதிரியான சத்தம் அந்த மொட்டைக்கு கேக்குது. சோ ஹால்ல யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணி பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வரான். ஆனா பாத்தீங்கன்னா யாருமே இருந்த மாதிரியே தெரியல. சோ செக் பண்ணிட்டு அவன் அங்கிருந்து போனதும் அங்க ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு லேடி இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. சோ இந்த லேடி யாருன்னு பாத்தீங்கன்னா 1962 வருஷம் ஒரு ஃபேமஸான சிங்கர். அது போக இந்த கப்பல்ல நடந்த ஆக்சிடென்ட்ல தான் செத்து போயிருப்பாங்க. இப்படி இருக்க நம்ம ஹீரோயினும் அந்த ஜாக்கும் ஒவ்வொரு ரூமா பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஏதோ அசையுது. சோ இவங்களும் பயந்துகிட்டே என்னன்னு போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த பெட்டி ஃபுல்லா எலியா இருக்குது. அதுக்கு கீழே ஏகப்பட்ட தங்கமா இருக்குது. சோ கடைசியா இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு புதையலை கண்டுபிடிச்சிடறாங்க. சோ இந்த சந்தோஷமான விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு வேகமா எல்லாரையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு ரூம்ல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. சோ பயந்துகிட்டே என்னன்னு போய் பார்த்தா அது ஹீரோயினோட குரூப்ல உள்ள 2 பேர் தான். ஹீரோயினா பயமுறுத்திடுறாங்க. அப்புறமா எல்லாரும் வந்து இந்த கோல்ட பாக்குறாங்க. சோ எல்லாருக்கும் ரொம்ப கோல்ட மட்டும் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடலாம், இந்த ஷிப்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு பிளானை மாத்தி எல்லா கோல்டையும் போட்டுக்கு எடுத்துட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய போட் இருக்குதுல்ல, அதுல ஒருத்தன் இன்ஜின் ரூம்ல இன்ஜினை கிளீன் பண்ணி முடிச்சதும் அங்க இருக்கிற கேஸ் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. இவனும் எல்லாம் முடிச்சுட்டேன், இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு கத்துறான். சோ இவங்க டீம்ல உள்ள மொட்டை இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண போறான். அப்ப அந்த குட்டி பொண்ணோட ஆவி வேணாம் ஸ்டார்ட் பண்ணாதீங்கன்னு கத்திக்கிட்டே ஓடி வருது. அப்ப யாரோ அதை தடுக்கிறாங்க. சோ இதை நம்ம ஹீரோயினும் பாத்துறா. இதே டைம்ல அந்த மொட்டையும் இன்ஜினை ஸ்டார்ட் பண்றான். கேஸ் வேற லீக்கா இருந்ததுனால இவங்க போட் வெடிச்சு செதறுது. இந்த இன்ஜின் ரூம்ல ஒருத்தன் இருந்தான் பாத்தீங்களே, அவனும் அநியாயமா அந்த இடத்துலயே செத்து போறான். மொட்டைக்கும் பயங்கரமா அடிபடுறது, தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். ஆனா எப்படியும் நம்ம ஹீரோயின் தண்ணிக்குள்ள குதிச்சு அந்த மொட்டையை காப்பாத்திடுறா. இப்போ இவங்க கேங்ல இருந்து ஒருத்தன் செத்து போனதுனால எல்லாருமே ரொம்பவே சோகத்துல இருக்காங்க. போட் வேற இல்லாததுனால இவங்களால இங்க இருந்து போக முடியாது. இப்ப இருக்கிறது ஒரே சான்ஸ் தான், இந்த கப்பலை எப்படியாவது சரி பண்ணா மட்டும்தான் இவங்களால போக முடியும். சோ மறுபடியும் கப்பலை சரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு அந்த குட்டி பொண்ணுடைய ஆவி ஏதோ சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்கிறா. சோ வேலையா அந்த குட்டி பொண்ணு யாருன்னு இந்த கப்பலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க பாத்தீங்களே, அதுல செக் பண்ணி பாக்குறா. அப்போ ஒரே ஒரு சின்ன பொண்ணு மட்டும் வந்திருக்கிறா. சோ வேகமா அந்த பொண்ணுடைய ரூமை தேட ஆரம்பிக்கிறா. கடைசியா அந்த பொண்ணுடைய ரூமையும் கண்டுபிடிச்சிடுறா. இந்த சைடு ஒரு 2 பேர் சுத்திட்டு இருப்பாங்கல்ல, அதாவது இந்த வெள்ளை சட்டையும் முடிக்காரனும். அவனுங்களுக்கு பயங்கரமா பசிக்குது. சோ சாப்பிட ஏதாவது இருக்குமான்னு தேடி பாக்குறாங்க. அப்ப கிச்சன்ல நிறைய டின் எல்லாம் இருக்கிறது கண்டுபிடிச்சிடுறாங்க. சோ வேகமா அதை திறந்து சாப்பிடும்போது செம டேஸ்டா இருக்குது. என்னடா அது, ரொம்ப நாளுக்கு அப்புறமும் இந்த சாப்பாடு நல்லா இருக்கேன்னு பார்க்கும்போது அந்த சாப்பாடு ஃபுல்லாவே புழுவா இருக்குது. புழுவா மட்டும்தான் அவங்க இவ்வளவு நேரம் சாப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சதான் அவங்க அப்படியே வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின் அந்த சின்ன பொண்ணுடைய ரூம்குள்ள வந்திருப்பாங்கல்ல, சோ அங்க ஏதாவது தடையும் கிடைக்குமான்னு தேடி பார்க்கும்போது ஒரு கபோர்டுக்குள்ள ஒரு சின்ன பொண்ணு தூக்கில தொங்குற மாதிரியான எலும்பு கூட இருக்குது. இதை பார்த்துதான் நம்ம ஹீரோயின் பயங்கரமா கத்துறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இந்த சைடு அந்த மொட்டை ஒரு ரூம்குள்ள போகும்போது அங்க இருக்கிற டேபிள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா 1962 வந்த மாதிரி அவனுக்கு தெரியுது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இங்க நடக்குதுன்னு. அங்க கட் பண்ணா இந்த கேப்டனை காமிக்கிறாங்க. சோகத்துல ஒரு ரூம்லயே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு வைன் பாட்டில் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது. இதை பார்த்துதான் அவர் பயந்து யாருன்னு பாக்குறாரு. பார்த்தா அந்த கேப்டனுடைய ஆவி இவருக்கு ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்குது. அப்புறமா இவருக்கு வைன்லாம் ஊத்தி கொடுத்து எதுவும் டென்ஷன் ஆகாதீங்கன்ற மாதிரி பேச ஆரம்பிக்குது. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவளுடைய பயம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த டெட் பாடியில இருந்து ஒரு செயினை எடுத்து பாக்குறா. அப்ப பாத்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணோட ஆவி மறுபடியும் இங்க வந்துருது. சோ அவளுடைய நெக்லஸ அவகிட்டயே கொடுக்க போகும்போது அந்த நெக்லஸ் அப்படியே அந்த குட்டி பொண்ணுடைய கை வெளியே போகுது. இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு இந்த குட்டி பொண்ணு ஒரு பேயின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறா. சோ பயப்படும் போது அந்த குட்டி பொண்ணு நல்லாவே பேச ஆரம்பிக்கிறா. அங்க கட் பண்ணா இந்த சைடு கேப்டனை காமிக்கிறாங்க. அந்த பேய் இவர்கிட்ட எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்குது. அதாவது ஒரு நாள் இவங்க இந்த பெரிய கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு கப்பல் மூழ்கிற மேல இருந்ததாகவும், சோ அந்த கப்பல்ல இருந்துதான் இவங்க இவ்வளவு தங்கத்தை இங்க எடுத்துட்டு வந்ததாகவும் அந்த பேய் சொல்லுது. உடனே அந்த கப்பலை மூழ்க போகுதுன்னு சொல்றீங்க, அங்க இருந்து யாரையுமே நீங்க காப்பாத்தலையான்னு கேட்கும்போது, இல்ல ஒருத்தனை மட்டும் நாங்க காப்பாத்தணும், அவன் போட்டோ தான் இதுன்னு ஒரு போட்டோவை இந்த கேப்டன் கிட்ட அந்த பேய் கொடுக்குது. அந்த போட்டோவை வாங்கி பார்த்ததும் இந்த கேப்டன் ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். அது போக ஒருத்தனை மட்டும் தான் காப்பாத்தணும்னு இந்த பேய் சொல்லியிருக்கோம். சோ இது மூலமா நமக்கு என்ன தெரியுதுன்னா, மூழ்க போற கப்பல்ல இருந்து ஒருத்தனை காப்பாத்தனதான் சொல்லிச்சுல்ல அந்த பேய். சோ அவன் தான் இந்த கப்பலை ஏதோ பண்ணிருக்கான்னு மட்டும் நமக்கு புரியுது. இந்த சைடு நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த குட்டி பொண்ணுடைய பேய் என்ன சொல்லுதுன்னா, இந்த கப்பல்ல
எங்களுடைய ஆவிய ஒருத்தன் சீரப்பிடிச்சு வச்சிருக்கான், அவனுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ற வரைக்கும் எங்களால தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லவும் யார் அதுன்னு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது இந்த குட்டி பொண்ணும் ஏதோ சொல்ல வரா. அப்ப பாத்தீங்கன்னா அந்த செவரோட சீலிங்ல இருந்து பிளட்டா லீக் ஆக ஆரம்பிக்குது. உடனே இந்த சின்ன பொண்ணு இந்த கப்பல்ல இருந்து எவ்வளவு சீக்கிரமா நீங்க போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா இங்க இருந்து போயிருங்கன்னு கத்துறா. அப்படியே அந்த குட்டி பொண்ணும் மறைஞ்சு போயிடுறா. இந்த சைடு அந்த கேப்டன் அந்த போட்டோவை பார்த்ததுனால அவனுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு போல. சோ அதை நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றதுக்காக தேட ஆரம்பிக்கிறான். அப்ப பாத்தீங்கன்னா இவங்களுடைய போட் வெடிச்சு ஒருத்தன் செத்து போயிருப்பான் பாத்தீங்களே, அவனுடைய ஆவி இங்க வந்து வாங்க கேப்டன் செத்து செத்து விளையாடலான்ற மாதிரி இவரை துரத்த ஆரம்பிக்குது. அவரும் தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த கட் பண்ணா இந்த மொட்டையை காமிக்கிறாங்க. அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு இருக்கிற பொண்ணு நல்லா பேசுற மாதிரி பேசி இவனை மயக்கி மேல இருந்து கீழே தள்ளி விட்டு கொலை பண்ணிடுறா. சோ அந்த மொட்டை செத்து போறான். இந்த சைடு கடைசியில ஒரு வழியா நம்ம ஹீரோயினை அந்த கேப்டன் பாத்துறாரு. ஆனா நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்கு இவரை ஒரு பேய் துரத்திட்டு வந்திருக்கும் பாத்தீங்களே, அந்த பேய் மாதிரியே தெரியுது. சோ தெரியாம நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா பாத்தீங்கன்னா ஜாக் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுறான். ஆனா இந்த கேப்டனை எங்கேயாவது அடைச்சு வைக்கணும்ன்றதுனால ஒரு அக்வாரியம்குள்ள போட்டு அடைச்சு வைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அடைச்சு வச்சுட்டு இவரு தெளிவானதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணிடலான்றதுக்காக இந்த டைம்ல அந்த குட்டி பொண்ணோட ஆவி மறுபடியும் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி அந்த மொட்டையோட டெட் பாடியை நம்ம ஹீரோயின் கிட்ட காட்டுது. சோ இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது மொட்டையும் செத்து போயிட்டான்னு. அப்ப அந்த குட்டி பொண்ணோடைய ஆவி இந்த கப்பலுக்கு என்ன ஆச்சுன்னு ஒரு விசுவல் மூலமா நம்ம ஹீரோயின் கிட்ட காமிக்க ஆரம்பிக்குது. அதாவது இந்த கப்பலுக்கு இன்னொரு மூழ்க போற கப்பல் மூலமா தங்கத்தை எல்லாம் இந்த கப்பலுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. சோ அந்த தங்கத்துக்கு ஆசைப்பட்டு இந்த கப்பலோடைய செஃப் அவரு செய்யற சாப்பாட்டுல விஷத்தை கலக்குறாரு. இது மூலமா நிறைய பேரு செத்து போறாங்க. அப்புறமா அங்க இருக்கிற திக்கான கேபிள கட் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற நிறைய பேரை கொடூரமா சாகடிக்கிறாங்க. இததான் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பாத்திருப்போம். அப்புறமா அந்த கப்பலோட மாலுமி அவன் கூட கொஞ்சம் பேரை சேர்த்து மீதி இருக்கிறவங்களையும் சுட்டு சாகடிக்கிறான். இந்த டைம்ல அந்த சின்ன பொண்ணையும் இழுத்துட்டு வந்து தூக்கு போட்டு சாகடிக்கிறாங்க. அடுத்தது அந்த மாலுமி அவனுடைய கேங்க கூட்டிட்டு தங்க இருக்கிற இடத்துக்கு போறான். சோ எல்லாருமே செம ஹாப்பியா இருக்கிற டைமை பார்த்து இந்த மாலுமி இந்த ரெட் கலர் பொண்ணு கூட சேர்ந்து அவனுடைய கேங்கவே சுட்டு சாகடிக்கிறான். நல்ல வேலைடா, இனிமே நமக்கும் இந்த சிவப்பு கலர் மைனாவுக்கும் மட்டும்தான் இவ்வளவு தங்கம் அப்படின்னு சந்தோஷமா திரும்பி பார்க்கும்போது அந்த சிவப்பு மைனா இந்த மாலுமிய சுட்டு கொன்னுறா. இப்பதான் வில்லனுடைய என்ட்ரி. இவன் நேரா அந்த சிவப்பு கலர் மைனா கிட்ட வந்து உன்ன மாதிரி மைனா தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவளையும் ஏமாத்தி கொக்கில தொங்க விட்டு சாகடிக்கிறான். சோ இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கப்பல் மூழ்க போற நிலைமையில இருக்கும்போது ஒருத்தனை மட்டும் காப்பாத்தணும்னு சொல்லி அந்த கேப்டன் ஆவி சொல்லியிருக்கும் பாத்தீங்களே, அவன் தான் இவன். சோ இவன் தான் எல்லாருக்கும் தங்கத்தோட ஆசையை மூட்டி விட்டு எல்லாரையுமே சாகடிச்சிருக்கிறான். சோ அது யாருன்னு பாத்தீங்கன்னா இப்பதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். அது வேற யாரும் இல்ல, ஜாக் தான். இத நம்ம ஹீரோயின் பார்த்ததும் அப்படியே மிரண்டு போயிடுறா. ஏன்னா இந்த ஜாக் தான் இப்படி ஒரு கப்பல் இருக்குது, அதுக்குள்ள நிறைய தங்கம் இருக்குது அப்படி இப்படின்னு இவங்களுடைய மண்டையை கழுவி இந்த கப்பலுக்கு கூட்டிட்டு வந்திருப்பான். இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சதும் வேகமா கேப்டன் கிட்ட சொல்ல ஓடுறா. ஆனா பாத்தீங்கன்னா அந்த அக்வாரியத்துல தண்ணி வந்து அவர் பரிதாபமா செத்து கிடக்குறாரு. இந்த கேப்டன் கிட்ட அந்த பேய் ஒரு போட்டோ கொடுத்துருக்கும் பாத்தீங்களே, அது வேற யாரோடைய போட்டோவும் கிடையாது, அந்த போட்டோல ஜாக் தான் இருக்கிறான். சோ இதை பார்த்துதான் அந்த கேப்டன் ஷாக்காகி இருக்கிறாரு. ஆனா பாத்தீங்கன்னா அந்த ஜாக் இன்னுமே வயசாகாம இருக்கிறான். சோ அவன் ஒரு மனுஷனே கிடையாதுன்னு நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது. சோ மிச்சம் இருக்கிறவங்களையாவது எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லலாம்னு பார்த்தா பக்கத்துல அந்த வெள்ள சட்டைக்காரன் தான் இருக்கிறான். சோ அவங்கிட்ட ஜாக் தான் இது எல்லாத்துக்குமே காரணம், சோ அவங்கிட்ட சேஃபாவே இரு, நான் அந்த முடிக்காரன் எங்க இருக்கான்னு தேடிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இந்த சைடு அந்த முடிக்காரனை காமிக்கிறாங்க. தண்ணிக்குள்ள இருக்கும்போது மோட்டர் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகி அவனும் நசுங்கி பீஸ் பீஸா செத்து போறான். சோ அவனுடைய பிளட் எல்லாம் அந்த பைப் மூலமா வெளியில வருது. சோ இந்த பிளட் எல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்ததும் அந்த முடிக்காரனும் செத்து போயிட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறா. இந்த சைடு அந்த வெள்ள சட்டையும் ஜாக்கும் மட்டும் தான் இருக்கிறாங்க. அந்த வெள்ள சட்டைக்கும் இந்த ஜாக்குக்கும் சண்டை வருது. நம்ம ஹீரோயின் வர அவனை நம்ப கூடாதுன்னு சொன்னதுனால அவன் வச்சிருந்த கண்ணை வச்சு ஒரே சுடுதான் ஜாக் கீழே விழுந்துடுறான். இந்த சைடு நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இது வேலைக்காகாது, இந்த கப்பலை கொளுத்திட வேண்டியதுதான்னு அங்கங்க பாமா செட் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த டைம்ல அந்த வெள்ள சட்டைக்காரன் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். எதுக்கு இந்த கப்பலை வெடிக்க வைக்கிற, அப்புறம் தங்கம் எல்லாம் வீணாகிறோம் அப்படி இப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. அப்புறம் தான் தெரியுது இது வெள்ள சட்டைக்காரனே கிடையாது, இது அந்த ஜாக் தான். அந்த வெள்ள சட்டைக்காரன் சுட்டுமே இவன் சாகல. அவ என்ன சொல்றானா, இங்க பாரு உன்னுடைய வேலையும் என்னுடைய வேலையும் ஒண்ணுதான், நீ பழைய போட்டெல்லாம் சேகரிப்ப, நான் ஆவிங்களை சேகரிப்பேன். இந்த கப்பல் மிதக்கிற வரை அந்த ஆவிங்க எல்லாம் இந்த கப்பலுக்குள்ளேயே தான் இருக்கும். எனக்கு கொடுத்து இருக்கிற டைம் வரைக்கும் நான் ஆவிங்களை சேகரிச்சு மொத்தமா மேல அனுப்பேன்னு சொல்றான். ஆக்சுவலா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இவன் சாத்தானுக்கு கீழே வேலை செய்யறவன். சோ நிறைய ஆவிங்களை சேகரிக்கணும், அதுதான் இவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையே. இந்த கப்பல்ல தான் இது வரைக்கும் நிறைய ஆவிங்களை சேகரிச்சு வச்சிருந்தான். அது போக இன்னுமே அவனுடைய டார்கெட்
முடியாததுனால இந்த மாதிரி இந்த கப்பல்ல பொக்கிஷம் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேரை ஏமாத்தி இந்த கப்பலுக்கு கூட்டிட்டு வந்து சாகடிக்க ஆரம்பிச்சிருக்கான். அதனாலதான் ஸ்டார்டிங் சீன்ல அந்த டிஜிட்டல் வாட்ச் அங்க இருந்திருக்கும். கடைசியில இப்போ தான் நம்ம ஹீரோயினோட கேங்கையும் இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். ஆனா அந்த குட்டி பொண்ணுடைய ஆவி நம்ம ஹீரோயின் கிட்ட போட்டு கொடுத்துருச்சு. சோ இப்படி இருக்க நம்ம ஹீரோயினுக்கும் ஜாக்குக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. கடைசியில ஒரு வழியா அந்த பாமோட பட்டனை நம்ம ஹீரோயின் அமைக்கிறா. இதனால அந்த கப்பலே வெடிக்குது. நம்ம ஹீரோயினும் தனிக்குள்ள விழுந்துறா. அப்போ பாத்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணுடைய ஆவி இங்க வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுது. சோ நம்ம ஹீரோயினும் தப்பிச்சு வெளியில வரா. சோ அந்த குட்டி பொண்ணு நம்ம ஹீரோயினுக்கு நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. இப்ப அப்படியே அந்த கப்பலை காமிக்கிறாங்க. இத்தனை வருஷமா அந்த கப்பலுக்குள்ள அடப்பட்டு இருந்த ஆவி எல்லாம் அப்படியே சந்தோஷமா விடுதலையாகி வெளியில போகுது. அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் தண்ணிக்குள்ள மிதந்துட்டு இருக்கிறத ஒரு கப்பல்ல வந்து அவங்க பாத்துடுறாங்க. சோ நம்ம ஹீரோயினை காப்பாத்தி கரைக்கு கூட்டிட்டு வந்து நம்ம ஹீரோயினை ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏத்திடுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கப்பல்ல நிறைய பாக்ஸ் எல்லாம் ஏத்துறாங்க. நம்ம ஹீரோயினும் என்னன்னு பாக்குறா. பார்த்தா அந்த ஜாக் இருக்கிறான். அவன் இன்னும் சாகல போல. நம்ம ஹீரோயினை பார்த்து அடி பாவி, இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு சேர்த்ததெல்லாம் அழிச்சிட்டு ஜாலியா ரெஸ்ட் எடுக்கிறியான்னு அவன் பார்க்க, அட பாவி உனக்கு சாவே கிடையாதான்னு நம்ம ஹீரோயின் சாக்காக இந்த டைம்ல இந்த ஜாக்கோட பவரால அந்த ஆம்புலன்ஸோட கதவை க்ளோஸ் பண்றா. நம்ம ஹீரோயின் அப்படியே கத்துறா. அப்படியே படத்தை முடிக்கிறாங்க.